உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூதுவளை இன்ஸ்டன்ட் ரசப்பொடி தாங்க செய்ய போறோம். தூதுவளை கீரை அப்படின்னாவே எல்லோருக்குமே தெரியும், சளி இருமல் காய்ச்சலுக்குள்ள ரொம்பவே நல்லதுன்னு தெரியும். அந்த கீரை அதிகமா கிடைக்காதுங்க. கிடைக்கிற டைம்ல அதை எப்படி நம்ம பக்குவப்படுத்தி அதை வச்சு நம்ம இன்ஸ்டன்ட் ரசப்பொடியை ரெடி பண்றது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே Facebook, Instagramல நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தூதுவளை கீரை இன்ஸ்டன்ட் ரசப்பொடி செய்ய தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை 1 கப், காய வைத்த தூதுவளை கீரை 1 கப், 200 கிராம் புளி, 150 கிராம் மல்லி, 25 கிராம் வரமிளகாய், 100 கிராம் தோரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் அரிசி, 50 கிராம் சீரகம், 50 கிராம் மிளகு, 25 கிராம் காய வைத்த பூண்டு, 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் 25 கிராம், வெள்ளை உளுந்து 10 கிராம், கடுகு 10 கிராம், உப்பு 25 கிராம். தூதுவளை கீரைனாவே எல்லோருக்கும் தெரியும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. சளி காய்ச்சல் இருமல் இருக்கும் பொழுது இந்த கீரையை வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை அதிகமான டைம்ல கிடைக்காதுங்க, அதிகமான இடங்கள்ல கிடைக்காது. கிடைக்கிற டைம்ல அதை நம்ம வாங்கி அதை அந்த இலைகளை மட்டும் தனியே எடுத்து நல்லா கழுவிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு டேபிள் மேல ஒரு காட்டன் துணியில நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா ஒரு 2-3 நாள்ல நல்லா காஞ்சிருங்க. இது எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், முள்ளெல்லாம் இருக்கும். அப்படியே அந்த இலைகளை மட்டும் எடுத்து காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். இதை வச்சுட்டு நம்ம இன்ஸ்டன்ட் ரசப்பொடி செய்ய போறோங்க. இது ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருந்ததுன்னா நம்ம சீரக மிளகோட நம்ம அரைச்சி ரசம் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணணும், நம்ம அடிக்கடி இந்த கீரையை எடுத்துக்கணும் அப்படிங்கறனால இதை நம்ம காய வச்சு வச்சிருக்கோங்க. இந்த ரசப்பொடி யாரு வேணாலும் எப்ப வேணாலும் வச்சுக்கிற மாதிரி நம்ம இன்ஸ்டன்டா செய்ய போறோம். வயதானவர்களா இருக்கட்டும், உடம்பு சரியில்லாதவங்களா இருக்கட்டும், குழந்தைங்களை வச்சிருக்கவங்க டக்குன்னு நினைச்ச உடனே ரசம் வைக்கணும், அந்த மாதிரி நம்ம ரசப்பொடி செய்ய போறோங்க. அதுக்கு இதெல்லாம் எடுத்திருக்கோம். இதெல்லாம் நல்ல பொன்னிறமா வறுக்கணும், கருக விடாம. இந்த ரசப்பொடியை வறுக்கிறதுக்கு இரும்பு வடசட்டியை அடுப்பில் வச்சாச்சு. வடசட்டி சூடானதும் ஒவ்வொரு பொருளுமே தனித்தனியாக போட்டு நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிற மல்லியை வறுத்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். அடுத்ததாக துவரம்பருப்பு வறுத்துக்கலாம். அடுத்தது மிளகு வறுத்துக்கலாம். அடுத்தது சீரகம் வறுத்துக்கலாம். அடுத்தது அரிசி வறுத்துக்கலாம். அடுத்தது வெள்ளை உளுந்து வறுத்துக்கலாம். அது கூடவே வெந்தயம் வறுத்துக்கலாம். இது கூடவே கடுகு சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை லேசா சூடாக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததா காய வச்ச தூதுவளையும் லேசா சூடாக்கி எடுத்துக்கலாம். தூதுவளை கீரை கிடைக்கிறது இல்லை, அப்படியே கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அதுல குச்சி தான் பெருசா இருக்கும். குச்சியில பார்த்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும், இலையிலையும் முள் இருக்கும். இலைகளை தனித்தனியாக பறிக்கும்போது கொஞ்சமாக தான் வரும். அதனால எப்போ கிடைச்சாலும் அதை வேஸ்ட் பண்ணாம நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடி செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா காய வச்ச பூண்டு வறுத்துக்கலாம். அடுத்ததா உப்பு வறுத்துக்கலாம். அது கூடவே வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். கடைசியா எடுத்து வச்சிருக்கிற புளியை வறுத்துக்கலாம்.
தூதுவளை இன்ஸ்டன்ட் ரசப்பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சுங்க. இதை நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் வந்து வறுக்க தேவையில்லை. பொடி அரைச்சதுக்கு அப்புறமா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுத்த பொருட்கள் எல்லாம் நல்லா சூடு ஆறிடுச்சு. ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கல. இது வந்து ரசப்பொடி தான், அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பருபருன்னு அரைச்சாவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டன்ட் ரசப்பொடி அப்படிங்கிறனால தான் புளியும் இதில் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியாக வேலை முடியும்னு வச்சுக்கோங்களேன். யார் வேணால் எப்போ வேணால் டக்குன்னு ரசம் கேட்டாங்கன்னா உடனடியாக நம்ம வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போதும் இதுக்கு ரசம் வைக்கிறதுக்கு. இந்த ரசப்பொடி வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அதனால தான் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கும் நம்ம இது வந்து செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த ரசப்பொடி கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் நம்ம வறுக்கும் போதே வறுத்துட்டு இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம வந்து தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம பாட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறதுல வெளியவே வச்சுக்கலாம். தூதுவளை இன்ஸ்டன்ட் ரசப்பொடி வந்து சூடு ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம பாட்டில் செஞ்சுக்கலாம். தூதுவளை இன்ஸ்டன்ட் ரசப்பொடி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி பாட்டில் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரசப்பொடி வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக ரசம் வைக்கிறது நம்ம பார்க்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி கழுவி வச்சுருக்கோம். இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ரசம் வைக்கிறதுக்கு தக்காளி வந்து நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தால் கையிலேயே கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுட்டு ஒரு சுற்று விட்டு அரைச்சி எடுத்தோம்னா போதும். நம்ம வந்து புளி வந்து ஆல்ரெடி அந்த பொடியிலே இருக்குது. தக்காளி மட்டும்தான் நம்ம போடணும். தக்காளி போட்டாச்சு. இதை வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இவ்வளோதான். தக்காளி 1-2 அரைச்சிருக்கோம். அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கரைச்சி கூட எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தூதுவளை இன்ஸ்டன்ட் ரசப்பொடியை வந்து நம்ம 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொடியில் வந்து கொஞ்சமாக தான் உப்பு இருக்கும். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், கலந்தாச்சு. இதை வந்து நம்ம தாளித்து ஒரு கொதி வந்தவொடனே எடுத்துடலாம். தாளிப்புக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அப்படியே முழுசாக ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சா ரசத்தை சேர்த்துக்கலாம். ரசம் வந்து 1 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுருக்கோம். இது பாருங்க, கொதி வருது. இந்த மாதிரி டைம்லேயே நம்ம இறக்கிடலாம். மருத்துவ குணம் நிறைந்த தூதுவளையை வச்சு நம்ம இன்ஸ்டன்ட் ரசப்பொடி செஞ்சுருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த தூதுவளையோட பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தும்மல், இருமல், அது நெஞ்சு சளி, அதுக்கடுத்து தலைவலி, தலைபாரம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் நெஞ்சு சளியை கரைக்கிறதுக்கு இந்த தூதுவளையை ரசமா செஞ்சு குடிங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ரசத்தை சூடான சாதத்தோடு நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி ரொம்ப சளி அதிகமாக இருந்ததுன்னா இந்த ரசத்தை அப்படியே ஒரு டம்ளர்ல ஊற்றி நல்லா சூடாவே குடிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். தூதுவளையை வந்து நம்ம சட்னியாவும் செய்யலாம். அதுக்கடுத்தது வந்து பருப்புல போட்டு கடையலாம். ஆனா அதெல்லாம் வந்து எப்ப கிடைக்குதோ ஃப்ரெஷ்ஷா அப்ப பண்ணிக்கலாம். ஆனா கிடைக்கிற டைம்ல இந்த
இந்த மாதிரி பதப்படுத்தி ரசப்பொடியா நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அடிக்கடி இருமல் சளி நெஞ்சு சளி எல்லாம் இருந்ததுன்னா அதை போக்குறதுக்காக நம்ம மருந்து தேடி போகாம பாட்டி வைத்தியம் மாதிரி தூதுவளையை வச்சு இந்த மாதிரி ரசத்தை செஞ்சு கொடுத்து பாருங்க, நெஞ்சு சளி கரைஞ்சு வந்துருங்க. அதுக்காக தான் நம்ம இப்படி ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லா டைம்லயும் எல்லா இடங்களையும் எப்போதுமே கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிற டைம்ல இதை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் இதை பயன்படுத்தலாம். இனி வரும் காலங்கள் மழைக்காலங்களா இருக்கும், பனிக்காலங்களா இருக்கும். அதுக்காக இப்பவே நம்ம இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. எப்போ மழை வருதோ மழையில நனைஞ்சாலும் சரி நமக்கு சளி பிடிக்கும், இருமல் வரும், காய்ச்சல் வரும், எல்லாம் வரும், தும்மலும் வரும். அதெல்லாம் போக்குறதுக்கு இந்த ஒரு பொடி ஒன்று போதுங்க. இதை வச்சு இந்த மாதிரி ரசம் செஞ்சு குடிச்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.